முல்லா தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை தடுத்து நிறுத்தி அவருடைய நண்பர், "என்ன முல்லா, ரொம்ப தூரமா?" என்று கேட்டார். "ஆமாம், பக்கத்து ஊருக்கு போகிறேன்" என்றார் முல்லா. "பக்கத்து ஊருக்கா? அங்கேதானே உங்கள் எதிரி அகமது இருக்கிறான். அவன் உங்களை தேவையில்லாமல் அடிக்கடி முதுகில் அடித்துவிட்டு ஓடி விடுகிறான் என்று சொல்வீர்களே, இப்போதும் அப்படி அடித்துவிட்டு ஓடினால் என்ன செய்வீர்கள்?" என்று கேட்டார். "இந்த முறை அவன் அடித்துவிட்டு ஓடிவிட முடியாது. தண்டனையை உடனே அனுபவிப்பான்" என்றார் முல்லா. "எப்படி?" என்று கேட்டார் நண்பர். பழிவாங்கும் முகத்தோடு முல்லா சொன்னார், "என் முதுகில்தான் வெடிகுண்டை கட்டியிருக்கிறேனே, தட்டியவுடன் அது வெடித்து அவன் தூள் தூளாகி விடுவான்" என்றார். பிறருக்கு தண்டனை அளிக்க எண்ணும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தண்டனையில் நாமே சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். சூசன்னா என்கின்ற இஸ்ராயல் பெண்ணொருத்தியை தவறான வழியில் அடைய முற்பட்டு அந்த எண்ணம் ஈடேறாததால் அவள் மீது வீண் பழி சுமத்தி அவளை தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கு இரு முதியவர்கள் முற்படுகிறார்கள். இதை அறிந்து தானியேல் அவளை காப்பாற்றுகிறார். தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு தானியேல் உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே என்று கேட்கிறார். முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்த அந்த இரண்டு மனிதர்களுக்கு எதிராக தானியேல் எழுகின்றார். "உண்மையிலேயே சூசன்னா தவறு செய்வதை நீ பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் கண்டாய்?" என்று முதல் மனிதரை தானியேல் கேட்டபோது, "விழா மரத்தடியில்" என்கிறார். இரண்டாவது மனிதரிடமும் அதே கேள்வியை கேட்டபோது, "கருவாளி மரத்தடியில்" என்கிறார். "நீங்கள் நன்றாக பொய் சொல்கிறீர்கள். அது உங்கள் தலைமையிலேயே விழும். உங்களை இரு கூறாக வெட்டவும் உங்கள் இருவரையும் அழித்து ஒழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார்" என்கிறார் தானியேல். அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மக்களுக்கு மெய்ப்பித்தார். எனவே அம்முதியோர் சூசன்னாவுக்கு செய்யவிருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கொண்டு வருகிறார்கள். இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் என்று குற்றத்தை கூறி, இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை என்று அதற்கான தண்டனையையும் அவர்களே கூறி இயேசுவின் பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். அவள் மீது குற்றம் சுமத்துவதோடு மட்டுமல்லாமல் இயேசுவின் மீதும் குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். யாரும் எதிர்பாராத பதிலை இயேசு கூறுகிறார். "உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும்." பிறர் மீது குற்றம் சுமத்தி தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவர்களுடைய குற்றங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்னும் நோக்கில்தான் இயேசு இந்த பதிலை கூறுகிறார். இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை ஊடுருவி இருக்க வேண்டும். எனவே ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த தவக்காலம் நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இறைவனோடு மீண்டும் ஒப்புரவாவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான காலம். பிறர் மீது பழி சுமத்துவதற்கும் மற்றவர்களுடைய குற்றங்களை பொது வெளியில் வெளிப்படுத்துவதற்கும் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவதற்கும் நமக்கு அதிகாரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு தீர்ப்பிடும் செயல்களில் ஈடுபடுவதை இறைவன் விரும்புவதில்லை. புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார்: "அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர்." எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் இனம் கண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ள நீர் கொடுத்திருக்கின்ற இந்த தவக்காலத்தை எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அருள் புரியும். பிறர் மீது குற்றம் சுமத்துவதையும் பழி வாங்க எண்ணுவதையும் தீர்ப்பிடுவதையும் நாங்கள் அறவே ஒழித்து எங்களுடைய வாழ்வை சரியான பாதையில் நடத்தி செல்ல எங்களுக்கு அருள் புரியும். ஆமென்.